டூட்ல நடிச்சது, இந்த லவ் ரிசீவ் பண்றது, இது எல்லாமே எங்களுக்கு வந்து உண்மையாக சொல்லணும், இட் ஃபீல்ஸ் சரியல் ஃபார் மீ. ஏன்னா இவ்வளோ அன்பா எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். யூ ஹாவ் மேட் மீ ஃபீல் லைக் ஐம் ஒன் ஆஃப் யுவர் ஓன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அமேசிங் கோஸ்டார். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள், தெரிஞ்சும் தெரியாமையும். பிகாஸ் I've learned a lot from you. நீங்களும் பிரதீப் அவர்களும் வந்து காம்படிஷன் இருந்தது. நான் இந்த சீன் ஓஹோ நீ இதுல ஸ்கோர் பண்றியா, நான் இதுல ஸ்கோர் பண்றேன்னு மாறி மாறி நீங்க ஒரு போட்டி போட்டுக்கிட்டீங்கல்ல, அது ஏதாச்சும் ஒன்று பயங்கரமா போட்டி போட்டு வெறியான ஒரு மொமெண்ட் ஏதாவது இல்ல ஞாபகம் இருக்கா? போட்டினா அப்படி இல்லைங்க. இட்ஸ் லைக் தி கிவ் அண்ட் டேக். இப்போ ஒரு சீன்ல இப்போ ஒரு சீன் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வீல் ஹாவ் சம் ரிஹர்சல்ஸ் ஆர் எனி திங் லைக் தட். நோ, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டேக் கூட இருக்கட்டும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல தான் எங்களுக்கு தெரியும் வாட் ஹீ இஸ் கோனா டூ, வாட் ஐம் கோனா டூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் டேக்கில் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் டூ இட். நேச்சுரலாக அது வந்துடும் அந்த கிவ் அண்ட் டேக். சரத் சார் பற்றி சொல்லணும்னா எப்படின்னா, இஃப் ஐ எம் சிட்டிங் குவயட் somewhere, no, he'll ask me what happened to you. யாருமே அது பார்க்க மாட்டாங்க. லைக் எப்படின்னா he'll come and sit with me. என்னாச்சு உனக்கு? அப்போ I'll say, sir, I have this anxiety, I'm doing this scene. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார், எனக்கு கொஞ்சம் ஆங்ஸைட்டியாக இருக்குது. அப்போ he'll sit and talk to me. He doesn't have to do that, but that's the kind of எப்படி சொல்கிறது, love I have for you. Thank you so much, sir. And Sai, it's amazing to work with you. ஒரு டைமில் I had a chance to work with him, but I missed it. But I'm happy that we got another chance here. சரத்குமார் சார், நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நான் பார்த்து வளர்ந்த ஹீரோஸ் கூடலாம் நான் வந்து நடிப்பேன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்வீட்டாக வந்து போன லவ் டுடேல வந்து அர்ஜுனா அர்ஜுனா அந்த பாட்டை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அதுலேருந்து நான் உங்கள் கூட சேர்ந்து நடிப்பேன்னு நான் நினைக்கல. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்மிங் பர்சன்ஸ் I've ever seen. நான் வந்து அவரை செட்டில் வந்து பார்த்த உடனே இவரோட வயசு என்னவா இருக்கும் இப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சீக்கிரட்டாக போய் கேட்டேன், சார் என்ன சார் உங்கள் வயசு என்ன சார்னு. எனக்கு ஒரு நம்பர் சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்புறமா வந்து விக்கிபீடியா இதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சார் சாரி சார் போட்டு கொடுக்கல. ஸோ அப்புறம் என்ன சார் சீக்ரெட்டு அப்படின்னு கேட்டேன். காலையில் எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வயசில் வரும்போது நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து லவ் டுடே படம் முடிச்சிட்ட பிறகு எனக்கு நிறைய கதை வர ஆரம்பிச்சிது. நான் அப்போ தான் லவ் டுடே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எல்ஐகேவும் அப்போது பண்ணியிருந்தேன். ஆமாம், டிராகன் இன்னும் முடிவாகலை. அப்போது டூட் பார்த்தா திரும்ப லவ் ஸ்டோரி வேணுமா, அப்புறம் ஹீரோ வேறு இந்த மாதிரிலாம் பண்ணுறானே, நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமா, இந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தேன். யோசிச்சுட்டு சரி எதுக்கு ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுங்க மெயிலு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிட்டேன். நம்ம வேணான்னு சொல்லியும் நம்ம தான் வேணும்னு ஒருத்தன் சொல்கிறானே, யாரா அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம ஒருத்தரை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும் போது அவங்கள பற்றி என்னென்னமோ நினச்சிருப்போம். ஆனால் அவங்க தான் நம்மளோட அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாவோ அண்ணனாவோ தங்கச்சியாவோ லவ்வராவோ பொண்டாட்டியாவோ புருஷனாவோ இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்கள இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுங்க. இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு 10 செகண்ட் தான் வைரல் ஆகும். ஸோ நானே சொல்லிடுறேன். சாய் அபியங்கர் கட்சி சேரன்னு ஒரு பாட்டு வந்திருந்தது. அப்போ திரும்புகிற இடம்லாம் அந்த பாட்டு தான், அப்புறம் ஸ்டெப்பு தான். ஸோ இது போயிட்டே இருந்துச்சு. அப்போது கீர்த்தி வந்து கேட்டார் யார் மியூசிக் டைரக்டர் போகலாம் அப்படின்னு சேர்க்கும் போது நான் சொன்னேன் சாயின்னு ஒரு அந்த கட்சி சேர பையன் எப்படி அப்படின்னு சொன்னோம். எல்லா சைட்லேயும் வந்து ஆசை கூட போயிட்டே இருந்துச்சு. அப்படியே அமுக்குங்கடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அமுக்கணும். அமுக்கி திரும்பி பார்த்தா பின்னாடி 8 பேர் லைனில் நிற்கிறாங்க. இந்த டைரக்டர் அந்த டைரக்டர் அந்த ஹீரோ இந்த ஹீரோன்னு ஓவர் நைட் லைக் எல்லாரும் தே வாண்ட் டு ஒர்க் வித் சாய் அபியங்கர். அண்ட் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் த நெக்ஸ்ட் பிக் திங். அண்ட் என்னை பாட வச்சதுக்கு ஆக்சுவலாக என்னை பாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுங்க. ஆமாம், நான் வந்து என்ன பண்ணுவேன், லிரிக்ஸ்லாம் வந்து நான் டைரக்ட் பண்ணும் போது நான் லிரிக்ஸ்லாம் எழுதி அனுப்பும் போது பாடி அனுப்புவேன்.
ஸோ தட் மியூசிக் டைரக்டர் வந்து கேட்டாருன்னா பிரதீப்பே நல்லா பாடுறானே ஏன் நீங்களே பாடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி பாடி அனுப்புவேன். ஆனால் அவங்க கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமா, அந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமான்னு. சரி, ஆசையை குழி தோண்டி மண்ணில் புதைச்சிட்டேன். சரி நமக்கு வராது, சரி இது நடந்தால் யாருக்கு லாபம், யாருக்கும் லாபம் இல்லை, யாருக்குன்னா யூஸ் இருக்கா, உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி சுயநலவாதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசையை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டேன். குழி தோண்டி புதைச்சதுலேருந்து அந்த குழியை தோண்டி திடீர்னு கூப்பிட்டாரு கீர்த்தி. 2 பேரும் அட் அ டைம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்னிஃபைடா பிஹேவ் பண்ணேன். உள்ளுக்குள்ள சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.